ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அரிசி பருப்பு சாதம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு 1 கப் சாப்பாட்டு அரிசியும் 1/2 கப் துவரம் பருப்பும் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த அரிசியும் பருப்பையும் நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ரெண்டுத்தையும் நான் ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க, நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடுறேங்க. அதுக்குள்ளே நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கி எடுத்துக்கலாம். அரிசி ஊறிட்டு இருக்கட்டும். நான் தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்காக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. அது கூடயே 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போது 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்கி இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. மசாலா நல்லா வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது சாதத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் அரிசி ஊற வச்ச தண்ணியே 1 கப் சேர்த்துக்கிறேங்க. 1 கப் அரிசிக்கு நான் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். சாதம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, 2 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ குக்கரோட ப்ரெஷர் போயாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள், சாதம் ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூடாக இருக்கும்போதே நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டான அரிசி பருப்பு சாதம் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. இந்த சாதத்துக்கு அப்பளமும் ஊறுகாவும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம், இல்லை வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம், சட்டுன்னு ஒரு லஞ்ச் செய்யணுன்னா இந்த சாதம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் ஸ்மிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.